இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய கமலஹாசன் இருக்கார் இல்லையா? புதிய எம்பியா வேற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய படம் தக் லைஃப் வந்து இப்போ சமீபத்தில ரிலீஸ் ஆனுச்சு. அந்த படம் சம்மந்தப்பட்டு பல விமர்சனங்கள், அதுவும் குறிப்பா ரொம்ப நெகட்டிவா பல விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அரிசி அவர்கள் கூட இணைஞ்சிருக்கோம். பிரதர் வணக்கம். வணக்கம். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். சுட சுட வந்திருக்கீங்க. அப்ப கண்டிப்பா உண்மையா தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட தாக்கம் இருக்கும்ல. நீங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தா இருக்கு. ம். லென்த் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா பெட்டரா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ம். த்ரிஷாவ எதுக்கு படத்துல நடிக்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். ம். வடிவுகரசி அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ரோல் குடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா த்ரிஷாவுக்கு வந்து டச் அப் கேர்ள் மாரி வடிவுகரசி அவங்கள பயன்படுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் இருக்கு. வடிவுகரசி அவர்கள் வந்து ஒரு அவங்க எல்லாரோடும் சூட் ஆகக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். அப்படி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக பயன்படுத்தலையோ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கமல் அவர்களை கொண்டிருக்கலாம் சிம்புவுக்கு பதிலாக. ஓ! இது வந்து படத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நானும் படம் பார்க்கல. ட்விஸ்ட் உடைச்சிட்டீங்க. சரி ரைட். இப்போ மேட்டர் என்னன்னா, கமல் அவர்கள் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல போகும்னு சொல்லி தான் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சிம்புவா இருக்கட்டும், சிம்புக்கு ஒரு பெரிய கம்பேக் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா படம் ஃப்ளாப் நல்லாவே இல்ல அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல செய்திகள் வருது. இத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்போ படம் ஆவரேஜாக தான் இருக்குது. ம். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ம். ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்குது. ம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அண்ணன் தங்கச்சியோடைய அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் ஆகட்டும், கமல் அவர்கள் வந்து சிம்புவை வளர்க்குற விதமாகட்டும், அதெல்லாம் ஓகே. என்னை பொறுத்தவரை அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. எனக்கு பிடிக்காத சீன்ஸ் அப்படின்னா த்ரிஷா கமல் காம்பினேஷன் தான். எனக்கு வந்து அது என்ன மாதிரி எனக்கு காம்போ அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ம். அவங்க த்ரிஷா கமலோடையும் வாழ்கிறாங்க, சிம்புவோடையும் வாழ்கிறாங்க. ஓ! டபுள் சிம்மா மம்மி ஆமா, அப்படின்ற மாரி. ஆமா. அவங்க வந்து என்ன ரோல்ல பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ம். இந்த ரோலை எதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் ம். புரியல. நெகட்டிவ் விமர்சனம்ங்கிறது எதுக்கு நெகட்டிவ் விமர்சனம் குடுக்குறாங்கன்னு எனக்கு புரியுது. ம். ஏன்னா உங்களுக்கு லென்த்தியா படம் போனா யாரும் பார்க்க மாட்டாங்க மேக்ஸிமம். ம். 2வது உங்களுக்கு கதை ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது. ம். அதுவும் ஒரு மைனஸா இருக்கு. இல்ல மணிரத்னம் ஒரு டைரக்ஷன் அவருடைய படம் அப்படின்னாலே இது மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணாரான்னு யோசிக்கணும். என்னங்க? ஏன்னா மணிரத்னமுடைய படத்துல வந்து நீங்க ம். பார்த்தீங்கன்னா, வசனங்கள் பெரிய அளவுல இருக்காது. ம். காட்சிகள் அதிகமா இருக்கும். ம். இங்க வசனங்கள் ஜாஸ்தியா இருக்கு, காட்சிகள் கம்மியா இருக்கு. ம். சீனரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ம். பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பா பிள்ளைக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சண்டை தானே, ஒரு கேங் வார். அப்பா பிள்ளை சண்டை, அதுக்கு நடுவுல ஒரு பொலிட்டிஷியன் வராரு. அந்த பொலிட்டிஷியனோட ஒரு சண்டை. ஜில்லா. ஏகப்பட்ட படத்துடைய இதெல்லாம் வருதுங்க. ம். அது என்ன பொறுத்தவரை இந்த படம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ம். என்ன மிஸ் பண்ணீங்க அந்த படத்துல? மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் முன்னமே சொன்ன மாதிரி கமல் அவர்களை கொண்டிருக்கலாம் சிம்புவுக்கு பதிலாக. அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது. ஓகே. ஏன்னா சிம்புவோடைய கேரக்டர் வந்து உங்களுக்கு தங்கச்சியை தொலைச்சிட்டு தேடுற ஒரு அண்ணனோட கேரக்டர். ம். தங்கச்சி கிடைக்கும்போது அண்ணன் சாவறதுங்கிறது அது சென்டிமெண்ட்டில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எப்படி அவங்க நினச்சாங்க அப்படின்னு எனக்கு புரியலம்மா. மணிரத்னம் சார் அப்படி நினைக்கக்கூடிய ஆளே கிடையாது. ம். சென்டிமெண்டல் சீனை கூட ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணி காட்டக்கூடிய ஒரு நபர். ம். அவர் இந்த படத்தை எப்படி இப்படி ஒரு கிளைமேக்ஸ் சீன் எப்படி வைக்கிறாரு அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ம். அது மாறி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இல்லங்க. இப்ப மணிரத்னம் அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து ஒரு ஒரு மாஸ் இருக்கும். ஒரு கிராண்ட் இருக்கும். உள்ள எல்லா எலமெண்ட்டும் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும். விஷுவலா ஒரு 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 சின்ன ஷாட் பார்த்தாலுமே, இந்த விஷுவல் இப்படி குடுக்க முடியுமா? அப்படின்னு நம்ம ரஜினிலாம் ரொம்ப ரசிச்சது தளபதி படத்த ரொம்ப ரசிச்சோம். அந்த ஃப்ரேம் இப்போ வரையும் போயிட்டு இருக்கு. அத ரெஃபரன்ஸா வச்சு தான் லோகேஷ் கனகராஜ் இப்ப அவருடைய கூலி படத்துல கூட அது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தாரு. அப்ப இந்த அளவுக்கு மெனக்கெட்டு சின்ன சின்ன விஷயத்த கவனிச்சு செய்யக்கூடிய மணிரத்னம் எந்த இடத்துல சறுக்குனார்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளீட்டாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சறுக்கியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். ம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருந்தது. உங்களுக்கு வந்து ஸ்லோவாக படம் மூவ் ஆனாலும் எங்கேயுமே லேக் ஆகாமல் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ம். செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக கதை எப்படி கதையை நடத்துறதுன்னு தெரியாமல் நகர்த்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ம். ஏன்னா உங்களுக்கு அடிதடி சண்டைகள் காட்சிகள் இருக்குது. கமலை கொல்றோம்னு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. சிம்புவே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்து சிம்பு அவரை வந்து கொலை பண்ணுறதுக்காக கமல் வராருன்னு ஒரு சீனு. இது பார்க்குறதுக்கு கேங்ஸ்டர் படம் மாதிரியே இல்லை எனக்கு ஆக்சுவலாக. ஏதோ ஃபேமிலிக்குள்ளே ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு அவங்களே குத்தி செத்துக்கிறாங்களோன்னு தோணுது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுதான் கேட்டேன். ஜில்லா படத்துடைய ரெஃபரன்ஸ். கிட்டத்தட்ட அப்படி தான். ஜில்லா படத்தில் கூட உங்களுக்கு அப்பாவும் பையனும் சேர்ந்துருவாங்க கடைசியில். 2 பேருமே சேர்ந்தால் தான் மாஸுங்கிற அந்த ஒரு இதில் கொண்டு வந்து முடிச்சுக்குவாங்க.
இதில் அப்படி எதுவும் மாசுன்னு நான் சொல்கிறதுக்கே எதுவும் இல்லை இதில். ம். கம்ப்ளீட்டாக கமல் அவர்களுடைய மாஸ் தோற்றத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. சிம்புவுடைய மாஸ் தோற்றத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கமல் அவர்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய படமாக இருந்தது. ம். லோகேஷ் கனகராஜ் அப்படியே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டு போனார். ஆமாம். அதே ஹை எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் போய் தியேட்டரில் உட்காந்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகுங்க. அப்போ இந்தியன் படம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு போகலாமா? ஓரளவு. இப்போ இந்தியன் படமா இல்லை தக்லைஃப்னு கேட்டால் நீங்கள் எது சூஸ் பண்ணீங்க? எது பெஸ்ட்டாக இருக்குது? தக் லைஃப் பெட்டர்னு சொல்லுவாங்க. தக்லைஃப் இந்தியனை விட தக் லைஃப் பெட்டர். அப்போ சங்கர் அளவுக்கு இன்னும் அடி வாங்கல? இல்லை, இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன கேள்வினா, இந்த படத்தை வந்து கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் நல்ல வேளை கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தப்பிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லை, அதுதான் கேட்க வந்தேன். சொல்லியிருந்தாங்க இங்கே தமிழ் விமர்சகர் இருப்பாங்கல்ல, ப்ளூ சட்டை மாறன் இல்லை பிரசாந்த், இவங்கெல்லாம் ரொம்ப அடிச்சிருந்தாங்க. அதாவது ப்ளூ சட்டை மாறன்லாம் வந்து அவர் வீல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து ஒரு 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 காம கதை சார்ந்த ஒரு படம் தான், ஜஸ்ட் வந்து ஒரு மாமனாருக்கும் ஒரு மருமகளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை, நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், அவர் இன்னும் கொஞ்சம் மோசமாக சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஒரு ஒரு த்ரிஷாவுக்கு ஒரு மிஸ்லீட் கொடுத்துருக்காங்கன்னா, த்ரிஷாவுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல, கதையை புரிஞ்சுக்கலையா, இல்லை மணிரத்னம் கூப்பிட்டாருன்னு சொல்லி அப்படியே போயிட்டாங்களா அவங்க? த்ரிஷா என்ன நினச்சி இந்த படத்தில் நடித்தாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு இந்த படம் த்ரிஷாவோட ரோல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ சட்டை மாறன் சொல்கிற மாதிரி தான். அமலாபால் ஒரு படம் பண்ணாங்க தெரியுமா, சிந்து சமவெளி அப்படின்னு. அந்த ஓகே அப்படின்னு பார்த்ததில்ல வேற. அது அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த ரோலே இருந்ததுன்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக, அவங்களுடைய ரோலுக்கு ஈக்குவலாக தான் இந்த ரோலும் இருந்ததாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் த்ரிஷா அவங்க எதுக்கு இந்த படத்தில் முதல்ல கமிட் ஆனாங்கன்னு தான் எனக்கு புரியணும். உங்களுக்கு வந்து பெரிய டேரக்டர் கூப்பிட்டாருன்னு கமிட் ஆகிட்டாங்களா, இல்லை வந்து பெரிய ஹீரோ படம் அப்படிங்கிறதுனால கமிட் ஆகிட்டாங்களா, என்ன மேட்ரு என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் த்ரிஷாட் இருந்து அதுக்கான பதிலே வரல. இன்னும் சொல்ல போனோன்னா, இந்த படத்தில் பேசப்பட்ட பாடல்னு ஒரு பாடல் ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. சின்மயி அவர்களை வச்சு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு. அந்த பாட்டே படத்தில் இல்லை. என்னன்னு சொல்கிறீங்க? அந்த பாட்டே படத்தில் இல்லை. அப்போ என்ன வேணும் உனக்கு அது இருக்கா? அது இவங்களே பாடுறாங்க. இவங்க பாடுற சீன்ஸ் எல்லாம் வருது. த்ரிஷா பாடுற சீன்ஸ் எல்லாம் வருது. த்ரிஷா வந்து ஒரு டான்ஸராக காட்டுறாங்க. டான்ஸராக இருந்த த்ரிஷா வந்து கமல் மீட்டு கொண்டு வந்து தனக்கு செட்டப்பாக வச்சுக்கிற மாதிரி ஒரு கொண்டு போகிறாங்க படத்தை. கமலை கொண்டுட்டு கமல்கிட்ட இருந்து தன்னுடைய செட்டப்பாக சிம்பு த்ரிஷா மாற்றிக்கிறாருன்னு காட்டுறாங்க. இது வந்து டிப்பிக்கல் ரவுடிஸ் வந்து எப்படி வந்து தன்னுடைய எதிரியை கொலை பண்ணிட்டு அவங்களுடைய ஒய்ஃபை ஃபேமிலியெல்லாம் தன்னுடைய ஃபேமிலியாக எடுத்துக்குவாரோ அது மாதிரி காட்டியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நல்ல உள்ளத்தில் சிம்பு செயல்பட்டு லவ் உள்ளத்துலலாம் எனக்கு தெரியலாங்க. இதுவே த்ரிஷா தான் தன்னுடைய தங்கச்சின்னு கடைசியில் கிளைமேக்ஸில் தெரிஞ்சிருந்த அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிம்புக்கு என்ன ஆயிருக்கும்? கௌதம் வாசுதேவன் செத்துருப்பார். சரி, ஜிவிஎம் பாவம், அவர் வேணாம், அவரை விமர்சனம் பண்ண வேணாம். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல கதை கொடுத்தாரு சிம்புவுக்கும் த்ரிஷாவுக்கும். அதான் சொல்கிறேன், அவரு நொந்துருவார். அப்புறம் நம்ம எல்லாமே வினை தாண்டி வருவாயா 2 கேட்டுட்டு இருக்கோம். அவருக்கு ஸ்கிரிப்டில் எழுதவே மனசே வராது. இல்லை ஜிவிஎம் வந்து உங்களுக்கு படம் பண்ணுறதுல இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தனே, டிடி நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தனே, சூப்பராக நடிச்சிருந்தாரு. யாஷிகாவோட டூயட்லாம் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவர் அதில் பிஸியாக இருக்கார், நடிக்கிறதுல பிஸியாக இருக்கார். படம் பண்ணுறதுல அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடன்லாம் எப்போ தீருதோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு வினை தாண்டி தருவாய் பார்ட் 2லாம் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அது வேறு நம்புறீங்களா? எக்ஸாக்ட்லி, ஏன்னா ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது ஸ்க்ரீன் பிளேவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்சு இவர் கடனெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 30-40 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு இருக்குது? கூட்டம் எப்படி இருந்து நீங்கள் படம் பார்க்க போனப்போ? இன்னைக்கு ஆக்சுவலாக நான் உட்காந்துருந்த பக்கத்து சீட்டில் ஆள் இல்லை, ஆனால் அந்த ரோவில் மற்ற எல்லா சீட்டுமே ஃபுல்லாக இருந்தது. அது மாதிரி உங்களுக்கு 2-3 சீட்டு எம்டியாக தான் இருந்தது. மற்றபடி நார்மல் தான். அப்போ ப்ளூ சட்டை மாறன், பிரசாந்த் இவங்க மாதிரியான ஆட்கள் கொடுக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப அடிச்சு பேசியிருந்தாங்க. உங்களுக்கு ரிவ்யூ ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ நான் பெருசாக எடுத்து போகிறேன். அவர் வந்து அவரோட படத்தை தவிர மற்ற எல்லா படமும் அவருக்கு வந்து மொக்கையாக தான் தெரியும். அவர் எடுத்த இந்த ஆன்டி இண்டியன் படம் தான் வந்து உலகத்திலேயே ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய தகுதியான படம்னு அவரே சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு ரிவ்யூவர் படம். அப்படிப்பட்ட ரிவ்யூவர் அவர். மற்ற யாருமே வந்து எஃபோர்ட் போட்டு படம் பண்ணுறது இல்லை, தான் மட்டும் தான் எஃபோர்ட் போட்டு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டிப்பிக்கலான மைண்ட் செட்டில் படத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபராக ப்ளூ சட்டை மாறன் இருப்பார்.
பிரசாந்த் என்ன அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்ல நண்பர் பிரசாந்த். அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாருன்னு எனக்கு தெரியல. பட் அவர் கலாய்ச்சிருந்தார். ரொம்ப கலாய்ச்சிருந்தார். நீ வந்து சண்டை போடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தது அப்படின்னு சொல்லிலாம் கலாய்ச்சிருந்தார். ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் போனேன் படம் பார்க்கலாம் அப்படின்னு. நல்லா தான் தைரியம் அதிகம். நல்லா தான் இருந்தது. அதை பார்த்துட்டு வேற போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு தைரியம் அதிகம். ஓரளவு நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன் நான். எல்லா ரிவ்யூஸும் சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்தது. ரிவ்யூஸ் வந்து இன்றைக்கி வந்து பணம் கொடுத்து ரிவ்யூ பண்ணக்கூடிய இடத்துக்கு எல்லாரையும் நகர்த்திட்டாங்கன்னு பார்க்குறேன் நான். அதனால் ரிவ்யூஸ் நம்பி மக்கள் வந்து தியேட்டர் போகாமல் இருக்காமல் தியேட்டருக்கு போய் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப வேணும். எந்த ஆடியன்ஸுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றிருக்கா? இது வந்து ஆக்சுவலாக எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் எடுத்திருக்காங்க. எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் இது ஓகேவா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறாங்க. இவர் வந்து கமலோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல படம்னு பார்க்கலாம். சிம்புவோட ஃபேன்ஸ் இப்போ நான் சிம்புவோடைய தீவிரமான ஃபேன். எனக்கு வந்து சிம்பு அந்த கடைசி சீனில் சிம்புவை சாவடிக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கெட்டப்லேயே தெரியுது நீங்கள் வல்லவன் கெட்டப்பில் இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு சிம்பு அவரை வந்து சாவடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தங்கச்சி கிடைக்கும் போது அண்ணன் செத்துட்டான்னா அப்போது அது என்ன மாதிரி நான் கிளைமேக்ஸுங்க. ஒருவேளை மணிரத்னம் பாலாவா மாறி படம் எடுத்துகிட்டு போகிறோம், சந்தோஷமா இருக்கவே கூடாது அப்படின்னு எடுத்திருக்காரோ? இது பாலா எடுத்த படமாக இருந்தால் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபாக பாலா எடுத்திருந்தா கூட ஓரளவு பெட்டராக கொண்டு வந்துருப்பாரோ அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வேறு யாரோ புதுசாக சினிமா பற்றி தெரியாத ஒருத்தருக்கு வந்து நீங்கள் படம் எடுங்கன்னு மணிரத்னம் கொடுத்துட்டு போயிட்டாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, யாரை கொலை பண்ணணும்னு தெரியல, இவரை வந்து யார் வந்து கொலை பண்ண வராங்க அப்படிங்கிறத காட்டுறதில் கூட ஒரு விதமான லேக் இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு லாஜிக் இல்லாமல் தான் இருக்குது சீன்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து இது என்னை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான மூவியாக இருக்குது. மணிரத்னம் படம்னு நீங்கள் நம்பி போயிடக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். போக வேணான்றீங்க. என்ன மார்க் கொடுப்பீங்க படத்துக்கு? 2.5 அவுட் ஆஃப் 5. 5க்கு 2.5 அவுட் ஆஃப் 5. ஓகே, ரைட். பொறுத்து பார்ப்போம் பிரதர். ஏன்னா படம் வந்து ஒரு சைடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட வன்மம் அப்படின்றது ஒரு சைடு இருக்குதான் கமல் மேலே, இல்லைன்னு சொல்ல முடியாது. கமல் மேலே மட்டும் இல்லை, எல்லா நடிகர்கள் மேலேயும் பல ரிவ்யூவர்ஸ்களுக்கு தனிப்பட்ட வன்மம் இருக்க தான் செய்யுது. அஜித் படம் வந்துச்சுன்னா அஜித் படம் ஃப்ளாப்புன்னு சொல்கிற ஒரு ரிவ்யூவர் இருக்கார். விஜய் படம் வந்துச்சுன்னா விஜய் படம் ஃப்ளாப்பான படமாகவே இருந்தாலும் சூப்பர் டூப்பர் ஹிட்டர்னு ட்வீட் போடுற ரிவ்யூவர் இருக்காரு. அதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பேரெல்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது, பேரெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிவ்யூவர் அப்படின்னா எல்லா படத்தையும் நீங்கள் வந்து ஒரே மைண்ட் செட்டில் பார்த்தா தான் வந்து அது உங்களுக்கு பார்க்க தோணும். இப்போ இச் பிரசாந்த் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு சைடு எடுத்து பேசக்கூடிய நம்பரை நான் பார்க்கல. அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருக்காரு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு வந்து செட் ஆகலைன்னு நான் பார்க்குறேன். ப்ளூ சட்டை மாறன் அவருடைய படத்தை தாண்டி வேறு எந்த படமும் நல்லா இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆளுங்கிறதுனால அவர் எல்லா படத்தையும் கழுவி தான் ஊற்றுவார். அதில் நம்மளுக்கு அவருடைய ரிவ்யூவை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது அரசியல், அதில் என்ன அரசியல் பேசியிருக்காங்க? கண்டிப்பாக கமல்லாம் அரசியல் பேசியிருப்பாரு. அரசியல்னு எதுவும் இல்லைங்க. அரசியல் இவர் அரசியலில் ஒன்றும் இல்லாமல் போனார், அங்கேயும் அரசியலே இல்லாமல் தான் படம் முடிச்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். பெரிய அளவில் அரசியலே இல்லை. ரைட், பொறுத்து பார்ப்போம் பிரதர். நானும் போய் படத்தை பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.